வெல்கம் பேக் டு மித்ரநாராயண் மார்க்கெட்ஸ். நம்ம இந்த சேனலில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங், இம்பார்ட்டண்ட் நியூஸ் இன் ஆல் த மார்க்கெட்ஸ் இதை பற்றி பார்ப்போம். நான் செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. இந்த சேனலில் நம்ம எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறதில்ல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதை பற்றி நான் வியூ கொடுக்குறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டு 1690 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸும், நிஃப்டி ஒரு 486 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ ஒரு 4367 க்ரோர்ஸுக்கு விற்றுருக்காங்க. டிஏஎஸ் 3566 க்ரோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் இது வரைக்குமே கிட்டத்தட்ட 1,11,377 கோடி விற்றுருக்காங்க. ஸோ டிஏ அதுக்கு ஈக்குவலாக 1,28,000 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர் கண்டினியூஸாக மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறது நாட் அ குட் சைன் ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஸோ ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டு ஸ்ட்ராங் ஆகுது, அவங்களுடைய பாண்ட் ஈல்டு நல்லா இருக்குது. எதுக்கு இந்தியா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறதுனால எதுக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்தியன் மார்க்கெட்ஸ் நிஃப்டி 50யோட பிஇ 20க்கு மேலே இருக்குது. ஸோ எப்போ 20க்கு கீழே இறங்குதோ அப்போ தான் எஃப்ஐஐஸ் திரும்பவும் ரிட்டர்ன் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டுமே கொஞ்சம் இறங்கி தான் ட்ரேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2% கிட்ட இறங்கியிருக்கு, கொஞ்சம் இல்லை நல்லாவே இறங்கியிருக்கு. ஸோ நாஸ்டாக் 100 2% இறங்கியிருக்கு. S&P 500 இறங்கியிருக்கு. டவ் ஜோன்ஸுமே கிட்டத்தட்ட டோட்டல் மார்க்கெட்டுமே 2% கீழே இறங்கியிருக்கு. டாக்டர் ரெண்டி 1.5% இறங்கியிருக்கு. இது நல்ல வாய்ப்பாக நினைக்கிறேன் கன்சிடர் பண்ணுறதுக்கு. அனலைஸ் பண்ணுங்கள். நாட்கோ நேற்றுக்கு கொஞ்சம் ஏறி இருக்குது, இருந்தாலும் இதுவும் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, இதுவுமே கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி 300க்கு கீழே கண்டினியூஸாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கம்பெனி, கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. நீங்கள் இதை 270க்கு போனாலும் 250க்கு போனாலுமே கண்டினியூஸாக கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஹெச்சிஎல் 1% கீழே இறங்கியிருக்கு, நல்ல கம்பெனி, இதோடைய இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி. ஸோ இது இன்னும் கூட கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிசிஎஸ் 15 பிஇக்கு கீழே போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எப்போ அது 5% டிவிடெண்ட் ஈல்டுக்கு மேலே போகுதோ அப்போ கண்டிப்பாக நானும் அக்குமுலேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஜியோஜித் ஃபினான்ஷியல் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் ஃப்ரம் த லார்ஜ் கேப் மல்டி கேப் ஸ்கீம்லாம் ஒரு 14 to 13% கீழே டவுன் ஆகிருக்கு 1 இயர் பீரியடில். ஸோ 5% இன் 2 இயர் பீரியடில் டவுன் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்பொழுது டவுன் ஆகிருந்துச்சு. ஸோ இங்கே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 5th ஸ்ட்ரைட் வீக்காக கண்டினியூஸாக நாஸ்டாக் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மெயினாக ஈரான் யூஎஸ் வார் தான். ஸோ பிரெண்ட் குரூடு 105. ஸோ வார் தொடங்கிறதுக்கு முன்னாடி அது 50ல் இருந்தது, டப்புன்னு $70 மேலே ஏறி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வார் இன்னும் ஜூன் வரைக்கும் போச்சுன்னா பேரல் வந்து $200 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2008 147 வரைக்கும் போனது. ஸோ இன்னும் வார் வந்து ஜூன் வரைக்கும் போச்சுன்னா 200 ரீச் ஆகுங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஎஸில் வாங்கியிருக்கிற பிக் டெக் ஸ்டாக்ஸ் லைக் மெட்டா, என்விடியா, கூகுள் இதெல்லாமே 4% கீழே போயிருக்கு. அமேசான் இதெல்லாம் கீழே போயிருக்கு. ஸோ பாண்ட் மார்க்கெட் வந்து ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. டாக்டர் ரெட்டிக்கு ஒரு புரோக்கரை பை ரேட்டிங், ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய டார்கெட்டு 1315 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. நம்மளுக்கு டார்கெட்டு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ லாங் டேர்மில் ஒரு கம்பெனியை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைமில் பிடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் வந்து ஒரு 2000 பிரஹார் லைட் மெஷின் கன்ஸை வந்து நம்ம இந்தியன் ஆர்மிக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் கான்ட்ராக்ட் வந்து 41,000. ஸோ இப்போ அதில் வந்து 2,000 டெலிவரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எல்பிஜி கண்டெய்னர் கேரியர் வந்து ஜாக்வசந்த் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக குஜராத் போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து 47,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் எல்பிஜியை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல நியூஸ்.
ஸோ ஃபியூயல் சப்ளை அக்ராஸ் இந்தியா ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ஷார்ட்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபோன் பண்ணால் 25 நாளைக்கு அப்புறம் தான் புக் பண்ண முடியும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் டேக் அனதர் 25 டேஸ் டு புக் நெக்ஸ்ட் புக்கிங். அங்கேருந்து ஒரு 7 டேஸ் ஆகும். ஸோ நான் இதை பர்சனலாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷார்ட்டேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் அதர் சைடு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் ரெவின்யூஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க காஸ்ட்டை ஏற்றிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்க்கலாம், தள்ளுவண்டி கடையெல்லாம் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது. எல்லாருமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபியூயல் இல்லைன்னு, எல்பிஜி இல்லைன்னு. ஸோ இந்தியன் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 41 lakh crores ஆஃப் ருபீஸை கல்ஃப் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸு ரொம்ப 10% மேலே க்ராஷ் ஆகிருக்கு ஒரு மந்தில். நிஃப்டி இன்னும் கோவிட் லெவலுக்கும் கீழே அந்தளவுக்கான ஒரு சரிவாக வந்திருக்கு. ஸோ நிஃப்டியோட ப்ரைஸ் டு ஏர்னிங் இப்போ தான் ஜஸ்ட்டு 19 கிட்ட வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் இனிஷியேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈவெண்ட்டில் பேசும்பொழுது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானில் நாங்கள் இன்னும் 3554 டார்கெட்டை விட்டு வச்சுருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் அடிப்போம் அப்படின்றாரு. ஸோ இவர் பேசுகிறத பார்த்தா இப்போதைக்கு வார் முடிகிற மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.